அன்புக்குரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். டாக்டர் உ.வி. சாமிநாதையர் அவர்கள் இயற்றிய என் சரித்திரம் என்னும் நூலை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் 51வது பதிவில் சிவசிந்தாமணியை உ.வே.சா அவர்கள் முழுமையாக நச்சினார்க்கினியர் உரையோடு வெளியிட்டார் என்ற செய்தி வரை சொல்லியிருந்தோம். ஆக சீவக சிந்தாமணி என்ற நூல் எப்படிப்பட்டது என்பதை நம்முடைய அன்பர்களுக்கு சொன்னால் நல்லது என்று கருதி அந்த சீவக சிந்தாமணியினுடைய கட்டமைப்பு, அதனுடைய கதை சுருக்கம் ஆகிய இரண்டையும் இணைத்து இந்த பதிவிலே சொல்லலாம் என்று கருதுகின்றேன். ஆக என் சரித்திரம் என்ற நூலிலே உ.வே. சாமிநாதையர் எழுதியவற்றை சொல்லி முடித்ததனால அந்த சிந்தாமணியை பற்றியும் சொல்லலாமே என்ற ஆவல் எனக்கு வந்தது. ஆகையினாலே இதை சொல்லுகிறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், சீவக சிந்தாமணி என்பது 50 காப்பியங்களிலே ஒன்று என்று தெரியும். அடுத்து தமிழிலே தோன்றிய முதல் காப்பியம் அதாவது சிலப்பதிகாரம் என்றும் தெரியும். சிலப்பதிகாரத்திற்கு அடுத்து தோன்றிய காப்பியம் மணிமேகலை என்பதும் தெரியும். இந்த இரண்டையும் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்வார்கள் என்றும் தெரியும். இந்த சீவக சிந்தாமணி என்ற காப்பியம் தோன்றிய விதமே ஒரு வித்தியாசமான ஒரு நிலை. எப்படி என்று சொன்னால், அதாவது சமணர்கள் தமிழ்நாட்டிலே பரவி வாழ்ந்த காலம் அது. மேலும் சமணத்திற்கும் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இடையே ஒரு கருத்து மோதல்கள் இருந்து வந்த காலம் அது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருத்தக்க தேவர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர், அதே சமயத்தில் அவரை பற்றிய வரலாற்று குறிப்பு சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று நிரூபிக்கப்படவில்லை. இருந்தாலும் அவருடைய வரலாற்றையும் சொல்லிவிடுகிறேனே. அவர் திருத்தக்க தேவர் என்பவர் தீபங்குடி என்று சொல்லக்கூடிய ஊரை சார்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள். அவர் சோழர் குலத்திலே அரசர் மரபை சார்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள். ஏன் இந்த நூலை அவர் இயற்றினார் என்று சொன்னால், சமணர்களுக்கு காம இன்பம் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆகையினாலே தான் அவர்கள் அதை வெறுக்கிறார்கள். ஆக இசை முதலியவற்றை வெறுக்கிறார்கள், நாடகம் முதலியவற்றை வெறுக்கிறார்கள், கலைகளையே வெறுக்கிறார்கள் என்று சொல்லி பரவலாக தமிழ்நாட்டிலே ஒரு பேச்சு எழுந்திருக்கிறது. ஆகையினாலே இவர் என்ன செய்திருக்கிறார், காம இன்பம் முழுமையாக ததும்பக்கூடிய ஒரு நூலை இயற்ற வேண்டும் என்று கருதி தன்னுடைய குருவிடம் சென்று உத்தரவு கேட்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய குரு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இதோ நரி ஒன்று ஓடுகிறதே, இதன் மேலே ஒரு நூல் எழுது என்று சொன்ன உடனே அவர் நரிவிருத்தம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். அந்த நரிவிருத்தம் என்ற நூலை எழுதி முடித்த உடனே ஆசிரியருக்கு, குருவுக்கு ஒரு மன நிம்மதி வந்திருக்கிறது. திருத்தக்க தேவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. அப்படி நம்பிக்கை வந்தவுடனே சரி இனி பாடலாம் என்று சொன்ன உடனே சீவக சிந்தாமணி என்ற பெயரிலே அவர் வடமொழியிலே இருக்கக்கூடிய நூல்களை, அந்த நூல்களிலே இருக்கின்ற கதைகளை அடிப்படையாக வைத்து எழுத தொடங்குகிறார். அந்த நூல்கள் என்னன்னா, கத்திய சிந்தாமணி, சத்திர சூடாமணி, ஸ்ரீ புராணம். இந்த 3 நூல்களிலே இருக்கின்ற ஒரு வரலாற்றை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மரபுக்கு ஏற்ப தமிழ்நாட்டிலேயே நடந்த கதை போல மிக அற்புதமாக எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சீவக சிந்தாமணி தோன்றுவதற்கு முன்னாலே சிலப்பதிகாரமும் சரி மணிமேகலையும் சரி ஆசிரியப்பா என்று சொல்லக்கூடிய பாவகையும் வெண்பா என்று சொல்லக்கூடிய பாவகையும் பெரும்பாலும் அவர்கள் கையாண்டிருக்கிறார்கள். அடுத்து இசைப்பாக்கள் பலவற்றை சிலப்பதிகாரத்திலே ஆசிரியர், அதாவது இளங்கோவடிகள் கையாண்டிருக்கிறார். ஆனால் விருத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரே பாவகையினாலே எழுதிய, அதாவது 3145 பாடல்களை கொண்டு சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர். ஆகையினாலே திருத்தக்க தேவர் இயற்றிய அந்த நூலுக்கு சீவக சிந்தாமணி என்ற பெயர் மட்டுமல்லாமல்
மணநூல், முக்தி நூல், காமநூல், இயற்கை தவம், முதலாக விருத்தப்பாவில் எழுந்த காப்பியம் என்றெல்லாம் பெயர் வந்தது. அந்த பெயரை இன்றைக்கும் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆக சீவக சிந்தாமணி என்று பெயர் வைக்கவும் ஒரு காரணம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கதை சுருக்கத்தை நாம் இங்கே பார்த்தால்தான் நமக்கு தெரியும். அதாவது ஏமாங்கத நாடுன்னு ஒரு நாடு. அந்த நாட்டை ஆண்டு வந்த மன்னனுக்கு பெயர் சச்சந்தன் என்பது. சச்சந்தனுக்கு மனைவி விஜயை என்பவள். இந்த சச்சந்தன் என்பவன் மிகுந்த காமவேட்கை உடையவனாக, எப்பொழுது பார்த்தாலும் அந்தப்புறத்திலேயே காலங்கழிப்பவனாக இருக்கிறான். ஆக காம இன்பம் மீதூர்பவனாக இருக்கின்றான். தன்னுடைய நாட்டு ஆட்சியை தன்னுடைய அமைச்சன் கட்டியங்காரன் என்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு முழுமையும் அந்தப்புறத்திலேயே பொழுதுபோக்கி இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படியாவது நாம் இந்த நாட்டு ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று கட்டியங்காரன் துடிக்கின்றான். அப்படி துடிக்கும் பொழுது சுற்றிலும் அவன் தன்னுடைய அந்த தந்திரமான வேலையை அமைத்து கொண்டான். அப்படி அமைத்து கொண்ட உடனே இந்த செய்தி சச்சந்தனுக்கு எட்டுகிறது. சரி, இனி நாம் தப்பிக்க வழி இல்லை. படைகள் அனைத்தையும் தன்வசப்படுத்தி கொண்டான். நாம் தன்னந்தனியனாக இருக்கிறோம் என்று சொல்லி அப்பொழுது விஜயமாதேவி நிறை கர்ப்பமுற்றவளாக இருக்கிறாள். ஆகையினாலே தன்னுடைய மரபையாவது காப்பாற்றலாம் என்று கருதி ஒரு மயில் பொறி ஒன்றை செய்து அந்த மயில் பொறியில் விசையை முடுக்கிவிட்டு அதில் விஜயை அமர வைத்து விட்டான். அந்த மயில் பொறியானது அப்படியே மேலே பறந்து சென்றது. அதுதான் வலவன் ஏவா வான ஊர்தி என்று சொல்வார்கள் அல்லவா? அப்படி மயில் பொறி விசையினாலே மேலே எழுந்து அப்படியே பறந்து சென்றதான். பறந்து சென்ற அந்த மயில் பொறியானது விசை குறைந்தவுடனே அது சுடுகாட்டிலே போய் இறங்குகிறது. அப்படி சுடுகாட்டிலே போய் இறங்கிய உடனே அப்பொழுது அவளுக்கு பிரசவவலி வருகிறது. பிரசவவலி வந்தவுடனே அவள் தன்னுடைய குலதெய்வத்தை வணங்குகிறாள். குலதெய்வத்தை வணங்கிய உடனே அங்கே ஒரு குழந்தை பிறக்கிறது. அதுவும் அழகே உருவான ஆண் குழந்தை. அந்த ஆண் குழந்தை பிறந்தவுடனே அங்கே ஜீவ என்ற ஒலி கேட்கிறது. அப்படி ஜீவ என்ற ஒலி கேட்டவுடனே இது தன்னுடைய குலதெய்வத்தின் ஒலி என்று சொல்லி ஜீவகன் என்று சொல்லப்பட்டான். மேலும் அவள் கையில் தூக்கி வைத்து கொண்டு சிந்தாமணியே என்று பாராட்டினாள். ஆக ஜீவகன் இந்த சிந்தாமணி இரண்டும் இணைத்து சீவக சிந்தாமணி என்று காப்பியத்திற்கு பெயராகவும் அது அமைந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கட்டியங்காரன் அந்த அரசனாக இருந்த ஏமாங்கத நாட்டு மன்னன் சச்சந்தனை கொன்று விடுகிறான். அதற்கு பின்னாலே நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் தான் விரிவாக இங்கே சீவக சிந்தாமணியிலே பேசப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஜீவகன் சிறு குழந்தையாக எங்கே சுடுகாட்டில் பிறந்திருக்கிறான். இதை மிக அருமையாக திருத்தக்க தேவர் சொல்லியிருப்பார். அதாவது எப்படின்னா, வெவ்வாய் ஓரி முழவாக விழிந்தார் ஈமம் விளக்காக ஒவ்வா சுடுகாட்டு உயரரங்கின் நிழல் போல் நுடங்கி பேயாட இவ்வாறாகி பிறப்பதோ இதுவோ மன்னர்க்கு இயல்வேந்தே என்று படிப்பவர்களெல்லாம் அழுகுமாறு அந்த பாடலை பாடியிருக்கிறார். என்னவா, ஒரு மன்னன் பிறந்தால் அந்த நாட்டிலே மங்கள இசை ஒலிக்கும், நாட்டிய பெண்கள் நாட்டியம் ஆடுவார்கள், எல்லாருக்கும் மகிழ்ச்சி பொங்கும். இங்கே என்ன முழவுன்னா, வெவ்வாய் ஓரின்னு சொன்னால் நரிகள் ஊளையிடுவது தான் அங்கே முழவாக இருக்கான். அடுத்து பேய்களெல்லாம் அங்கே ஆடுகின்றனவாம். அங்கே விளக்குகள் எதுன்னா, அதாவது இறந்தவர்களை எரிக்கின்ற நெருப்பு. இப்படி இருப்பதிலே ஒரு மன்னன் பிறக்கலாமா என்று அவள் பாடுவதாக திருத்தக்க தேவர் பாடியிருக்கிறார். அப்படி அந்த பிறந்த குழந்தையை சுடுகாட்டிலே அவள் ஓரிடத்தில் வைத்து கொண்டிருந்த பொழுது அதே ஊரை சார்ந்த ஒரு வணிகன், அவன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதாவது கந்துக்கடன் என்று சொல்வது. அந்த கந்துக்கடன் என்று சொல்லக்கூடிய வாணிகன் அப்பொழுதுதான் பிறந்திருந்த குழந்தையை
புதைப்பதற்காக அங்கே வந்திருக்கிறான். ஆகவே அப்படி வரும்பொழுது இவள் என்ன செய்கிறாள்? இவன் பார்ப்பதற்கு நல்லவனாக இருக்கிறான், நம்மால் இந்த குழந்தையை வளர்ப்பது அரிது, ஆகையினால இவன் எடுத்து சென்றால் வளர்த்து கொள்வான் என்று சொல்லி அங்கே புதைக்க வந்த இடத்திலே அவள் தனியாக மறைந்து கொண்ட உடனே வந்து பார்க்கிறான் கந்துக்கடன். ஆஹா, இறந்து போன குழந்தையே இங்கே உயிர் பெற்று இங்கே வந்திருக்கிறது போலும் என்று சொல்லி மகிழ்ந்து என்ன செய்கிறான்? அந்த குழந்தையை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய மனைவியிடம் கொடுக்கிறான். மனைவியிடம் கொடுத்த உடனே அந்த சுனந்தை என்று சொல்லக்கூடிய அவனுடைய மனைவிக்கு அங்கே பால் ஊறுகிறதாம். அப்படியே அவள் பாலூட்டி சீராட்டி அந்த குழந்தையை வளர்க்கின்றான். இந்த சீவக சிந்தாமணியில் வந்துள்ள கதை பாத்திரங்கள் யாரெல்லாம் என்று சொல்லி இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் கதை பாத்திரங்கள்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னது போல் சச்சந்தன் சீவகனுடைய தந்தை, விஜயமாதேவி சீவகனுடைய தாய், கந்துக்கடன் அவன் தான் எடுத்து வந்த வாணிகன் இந்த ஜீவகனுக்கு வளர்ப்பு தந்தை, சுனந்தை வளர்ப்பு தாய். இப்படி ஜீவகன் வந்து இங்கே சேர்ந்த பின்னால் அங்கே அடுத்து குழந்தையே இல்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டிருந்த அவர்களுக்கு அந்த வளர்ப்பு தந்தையினுடைய மக்களாக நந்தட்டன், நபுலன், விபுலன் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் பிறக்கிறார்கள். அதற்கடுத்த கதாபாத்திரமாக ஜீவகனுக்கு சில நண்பர்கள், அது நெருங்கிய நண்பர்கள், சீதத்தன், புத்திசேனன், பதுமுகன், தேவதத்தன் என்ற நண்பர்கள். அதற்கடுத்து இங்கே கதாபாத்திரங்களாக ஜீவகன் மணந்த காந்தர்வதத்தை முதல் இலக்கணை வரை உள்ள மனைவிமார்கள். அதற்கடுத்து அதாவது ஜீவகனை படிப்பித்த ஆசிரியர் குரு, அவர் பெயர் அச்சனந்தி என்று பெயர், அவர் ஒரு கதாபாத்திரம். அதற்கடுத்து இந்த பெரும் எதிரியாக விளங்கியவன், அதாவது ஜீவகனுடைய தந்தையை கொன்றவன், அமைச்சனாக இருந்து துரோகம் செய்தவன், அவன்தான் கட்டியங்காரன். இப்படி இந்த கதாபாத்திரங்களை அமைத்து கொண்டு இந்த நூலை அப்படியே நெடுக வளர்த்து கொண்டு போகின்றார் ஆசிரியர். அப்படி சொல்லும் பொழுது இப்போ மேலும் அந்த செய்தியை தொடருகிறேன். ஆக இந்த ஜீவகனை எடுத்து வளர்த்தான் கந்துக்கடன் என்று சொன்னோம் அல்லவா? அந்த கந்துக்கடனிடம் வளர வளர அவனுக்கு கல்வியை கற்பிப்பதற்காக ஒரு ஆசிரியரை நியமிக்கின்றான் அந்த கந்துக்கடன். அவர் அச்சனந்தி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர். ஜீவகனுக்கு பல கலைகளையும் கற்பிக்கின்றார். பல கலைகளையும் கற்பிப்பதோடு இப்பொழுது நாட்டிலே, ஏமாங்கத நாட்டிலே யாருடைய ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் கட்டியங்காரனுடைய ஆட்சி நடக்கிறது. ஆக கட்டியங்காரன் சிறந்த முறையில் ஆட்சி செய்யாமல் கொடுங்கோல் ஆட்சி செய்கின்றான். இப்படிப்பட்ட நிலையிலே அச்சனந்தி என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் ஜீவகனுக்கு அவனுடைய உண்மையான வரலாற்றை சொல்லி தெரிவிக்கின்றார். எப்படியும் நீ வளர்ந்து கட்டியங்காரனை கொன்று மீண்டும் அந்த அரசாட்சியை நீ கைப்பற்ற வேண்டும், அதற்கு உரிய காலம் வரும் வரை நீ பொறுத்திரு என்று சொல்லி அவனுக்கு ஆசி கூறி அனுப்புகிறார். ஜீவகன் அச்சனந்தி என்று சொல்லக்கூடிய ஆசிரியரிடம் கல்வி பயின்றதோடு மட்டுமன்றி மேலும் ஆயக்கலைகள் 64 அவன் படித்து கொள்வதற்கான சூழல் ஏற்படுகிறது. அனைத்து கலைகளையும் பயில்கிறான். பயின்று இப்பொழுது நல்ல வாலிப பருவம் அடைந்து விட்டான். அப்படி அடைந்தவுடனே அந்த அடுத்தடுத்து இளம்பகங்கள் என்ற பெயரிலே அமைக்கின்றார். அந்த இளம்பகங்கள் என்னென்ன என்று சொன்னால், மொத்தம் திருத்தக்கதேவர் அங்கே 13 இளம்பகங்களாக இந்த சீவக சிந்தாமணியை படைத்திருக்கிறார். ஒன்று நாமகள் இளம்பகம், அது 379 பாக்களை கொண்டது. இரண்டாவது கோவிந்தையார் இளம்பகம் 84 பாக்களை கொண்டது. அடுத்து காந்தர்வத்தையார் இளம்பகம் 358 பாக்களை கொண்டது. குணமாலையார் இளம்பகம் 315 பாக்களை கொண்டது. கேமசரியார் இளம்பகம் 145 பாக்களை கொண்டது. கனகமாலையார் இளம்பகம் 339 பாக்களை கொண்டது. விமலையார் இளம்பகம் 106 பாடல்களை கொண்டது. சுரமஞ்சியார் இளம்பகம் 107 பாக்களை கொண்டது. மண்மகள் இளம்பகம் 225 பாக்களை கொண்டது. பூமகள் இளம்பகம் 51 பாக்களை கொண்டது.
இலக்கணையார் இலம்பகம் 221 பாக்களை கொண்டது. முக்தி இலம்பகம் 547 பாக்களை கொண்டது. ஆக மொத்தம் 3145 பாடல்களை கொண்டு திருத்தக்க தேவர் அமைத்திருக்கிறார். இந்த அருமையான இலக்கியத்திற்கு உச்சிமேல் புலவர்கள் நச்சினார்க்கினியர் என்பவர் உரை எழுதியிருக்கிறார். இந்த பாக்களையும் உச்சிமேற்புலவர்கள் நச்சினார்க்கினியர் இயற்றிய உரையையும் தான் டாக்டர் உவேசா அவர்கள் 1887 முழுமையாக அதை பதிப்பித்திருக்கிறார்கள். அந்த பதிப்பை அடியேன் எங்கள் கல்லூரியாகிய காசிவாசி சுவாமிநாத சுவாமிகள் செந்தமிழ் கல்லூரியிலே 1969 படிக்கின்ற காலத்தில் அந்த உவேசாவுடைய பதிப்பு முழுமையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆக முழுமையும் பார்த்ததோடு மட்டுமன்றி எங்களுக்கு பாடமாக இருந்தது காந்தர்வதத்தையார் இலம்பகம். என்றாலும் கூட பிற இலம்பகங்களையும் படிக்க வேண்டும் என்ற வேட்கையினாலே அடியேன் படித்தேன். ஆகையினாலே தான் உவேசா அவர்கள் இந்த நூல் அவருடைய என் சரித்திரத்தை சொல்லும் பொழுது இதையும் முழுமையாக சொல்ல வேண்டும் என்று கருதி நான் இதை சொல்லுகிறேன். அடுத்து கதை சுருக்கத்திலே நான் இதுவரை அந்த சீவகன் வளர்ந்து வந்த கதையை சொன்னேன் அல்லவா? அடுத்து அவன் மனம் முடித்த செய்திகளையும் வரிசையாக சொல்லலாம் என்று கருதுகிறேன். ஜீவக சிந்தாமணியினுடைய முதல் இலம்பகமாக இருப்பது நாமகள் இலம்பகம். இந்த நாமகள் இலம்பகத்திலே ஜீவகனுடைய பிறப்பு, அவனுடைய தாய் தந்தரை பற்றிய செய்தி, கட்டியங்காரனுடைய சூழ்ச்சி, அடுத்து அந்த ஏமாங்கத நாட்டினுடைய வளம், அடுத்து அந்த நாட்டினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய ராஜமாபுரத்தினுடைய நிகழ்வு, இவையெல்லாம் நாமகள் இலம்பகத்திலே சொல்லப்படுகின்றன. அடுத்து கோவிந்தையார் இலம்பகம் என்பது கோவிந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை திருமணம் செய்த ஒரு செய்தி. அந்த பெண்ணை ஜீவகன் தான் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய நண்பனுக்கு, அவனுடைய நண்பன் பதுமுகனுக்கு மணம் முடித்து வைத்த செய்தியை சொல்வது. என்ன என்று சொன்னால், கட்டியங்காரனுடைய ஆட்சி எந்தவிதமான கட்டுப்பாடும் இல்லாமல் கொடுங்கோல் ஆட்சியாக நடைபெறுகிறது. ஆங்காங்கே பல்வேறு விதமான ஒரு துன்பங்கள் அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்படுகின்றன. என்ன என்று சொன்னால், அங்கே வேட்டுவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆயர்களுடைய ஆணிரையை கவர்ந்து செல்வது வழக்கமாக இருக்கிறது. ஆக அந்த வேட்டுவர்கள் எல்லாம் கட்டியங்காரனுக்கு அடங்காதவர்களாகவும் நாட்டிலே பெரும் பிரச்சனையை ஏற்படுத்துபவர்களாகவும் ஆயர்பாடியில் இருக்கின்ற ஆணிரைகளை எல்லாம் கவர்ந்து செல்பவர்களாகவும் திகழ்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நந்தகோபன் என்று சொல்லக்கூடிய ஒருவன், அதாவது நந்தகோன் என்று சொல்லுகிறார்கள். அந்த நந்தகோன் பெரும் ஆணிரைகளை உடைய செல்வந்தன். ஆக அந்த நந்தகோன் ஆயர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான். அவர்களுடைய ஆணிலையெல்லாம் கவர்ந்து கொண்டு போய் அங்கே வேட்டுவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எப்படியாவது ஆணிரையை மீட்டு வர வேண்டுமே என்று கருதிய நந்தகோன் என்ன செய்கின்றான்? ஒரு செய்தியை அறிவிக்கின்றான். யார் இந்த ஆணிரைகளை எல்லாம் மீட்டு கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆணிரையை மீட்டு வரக்கூடிய வீரனுக்கு தன்னுடைய ஒரே மகளாக இருப்பவளும் அழகே உருவாக இருப்பவளும் ஆகிய கோவிந்தையை திருமணம் முடித்து கொடுப்பதாக அவன் அங்கே சொல்லுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த ஜீவகன் அவனுடைய நண்பர்களெல்லாம் கலந்து பேசி இதற்கு தகுதியானவன் ஜீவகனே என்று சொல்லி ஜீவகன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், தன்னுடைய நண்பர்கள் உதவியோடு அந்த வேட்டுவர்களிடம் போரிட்டு அந்த ஆணிரைகளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து ஒப்படைக்கின்றான் நந்தகோன். அந்த நந்தகோன் தன்னுடைய வாக்குறுதிப்படி தன் மகளாகிய அந்த கோவிந்தையை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அப்படி சொல்லும் பொழுது ஜீவகன் அவளை தான் மணக்காமல் தன்னுடைய நண்பன் பதுமுகனுக்கு மணம் முடித்து வைத்தான் என்று சொல்லுகிறார்கள். அந்த செய்திதான் கோவிந்தையார் இலம்பகத்திலே திருத்தக்க தேவர் வடித்திருக்கின்றார்.
இரண்டாவது அடுத்து நாமகள் இளம்பகத்திலே ஜீவகன் கல்வி கற்று தேர்ந்த செய்தி. ஏனென்றால் நாமகள் என்பது கலைமகளை குறிக்கும் அல்லவா? ஆகையினாலே ஜீவகனுடைய பிறப்பு, அவனுடைய வளர்ப்பு, அதற்கடுத்து அவன் கல்வி கற்று தேர்தல் எல்லாவற்றையும் நாமகள் இளம்பகத்திலே சொன்ன ஆசிரியர் கோவிந்தையார் இளம்பகத்திலே ஆணிரையை மீட்டு கொண்டு வந்து தன்னுடைய நண்பன் பதுமுகனுக்கு அந்த கோவிந்தையை திருமணம் செய்து வைத்த செய்தியை சொல்லுகிறார். மூன்றாவதாக காந்தர்வதத்தையார் இளம்பகம் என்பது. இந்த காந்தர்வதத்தையார் என்பவள் கந்தர்வலோக பெண். அவளுக்கு உரிய மணாளன் அந்த கந்தர்வலோகத்திலே கிடைக்காதனாலே அவளை கொண்டு வந்து இங்கே பூலோகத்திலே அவனுடைய அதாவது கந்தர்வதத்தையினுடைய தந்தை என்ன செய்கிறான் என்றான், இங்கே பூலோகத்திலே இருக்கின்ற தன்னுடைய நண்பன் அந்த தன் நண்பனிடம் கொண்டு வந்து வளர்க்கச் செய்கின்றான். அப்பொழுது அவளுக்கு மனவயதி எட்டிய காரணத்தினாலே வீணை போரிலே அவள் மிகவும் வீணை வாசிப்பதிலே மிகவும் கெட்டிக்காரி, இசை பாடலிலே மிகவும் கெட்டிக்காரி. ஆகையினாலே வீணை போரிலே யார் வெல்கிறார்களோ அவனுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பதாக சொல்லுகிறான். ஆக அங்க கந்தர்வலோகத்து பெண் இங்கே பூமியிலே இருக்கிறாள். ஆக இவளுடைய அழகிலே ஈடுபட்ட அந்த பல நாட்டு மன்னர்கள் வந்து வீணை போரிலே ஈடுபடுகிறார்கள். அவளை யாராலும் தோற்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நண்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி ஜீவகன் அவளோடு வீணைப்போர் செய்கின்றான். ஆக வீணைப்போர் செய்து அதிலே வென்று கந்தர்வதத்தையை மணக்கின்றான். அந்த செய்தியை அதாவது காந்தர்வதத்தை இளம்பகம் சொல்லுகிறது. அதற்கடுத்து குணமாலை இளம்பகம் என்பதிலே குணமாலை என்பவள் மிகவும் அழகு வாய்ந்தவள். அவளை மதம் பிடித்த யானையிடமிருந்து காப்பாற்றி அவளை ஜீவகன் மணக்கிறான் என்ற செய்தி விரிவாக குணமாலையார் இளம்பகத்திலே சொல்லப்படுகிறது. பதுமையார் இளம்பகத்திலே எப்படி என்றால், அதான் ஏற்கனவே சொன்னோம் அல்லவா, அனைத்து கலைகளிலும் வல்லவனாக ஜீவகன் திகழ்ந்தான் என்று. அவள் அந்த பதுமை என்பவளை அரவு தீண்டி விடுகிறது. அப்படி அரவு தீண்டியவுடனே நஞ்சை நீக்குபவளுக்கு தன்னுடைய மகளை கொடுப்பதாக சொல்லுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சுதஞ்சனன் என்பவனிடம் கற்றுக்கொண்ட மந்திரத்தை பயன்படுத்தி நஞ்சை தீர்த்தான் ஜீவகன். அப்படி நஞ்சை தீர்த்த உடனே அவளை மணமுடித்தான் என்று பதுமையார் இளம்பகத்திலே உள்ள செய்தி இருக்கிறது. அடுத்து பதுமையார் இளம்பகத்துக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் கேமசரியார் இளம்பகம் என்பது. கேமசரி என்பது என்னன்னா, சீவகன் கேமமாபுரம் என்ற நகரை அடைந்திருந்தான். அந்த நகரத்து வாணிகன் சுபத்திரன் என்பவனுடைய மகள் தான் கேசரி. அவள் எந்த ஆடவனை கண்டு வெட்கப்படுகிறாளோ அவளே அவளுக்கு கணவன் என்று அவளுக்கு ஒரு சாபம் இருந்திருக்கிறது. ஏனென்றால் எந்த ஆடவனை கண்டும் அதாவது கேமசரி என்பவள் வெட்கமடையவே இல்லை. ஆகையினாலே அவனுடைய தந்தைக்கு மிகப்பெரிய கவலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சீவகன் அங்கே செல்கிறான். பலரையும் பார்த்து நாணமுறாத அவள் ஜீவகனை கண்டவுடனே நாணமுறுகிறாள். உடனே இவன்தான் இவளுக்கு ஏற்ற கணவன் என்று முடிவு செய்து அந்த தந்தை அவனுக்கு அந்த பெண்ணை கொடுக்க அந்த கேமசிரி என்பவளை மணக்கிறான். ஆக ஒவ்வொருவரையும் மணந்து சில காலமே இருந்து பின் அந்த இடத்தை விட்டு செல்வது ஜீவகனுடைய வழக்கமாக இருக்கிறது. அதற்கடுத்து கனகமாலையார் இளம்பகத்திலே ஜீவகன் மத்திம தேசம் என்று சொல்லக்கூடிய தேசத்திலே இருக்கிற ஏமமாபுரம் என்ற நகரை அடைகிறான். அங்கே ஒரு பொய்கை கரையிலே உள்ள ஒரு மாமரக் கனி ஒன்றை அந்த நகர இளவரசன் அன்பினாலே வீழ்த்த இயலாமல் அவன் துடிக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜீவகன் ஒரே அம்பிலே அந்த கனியை வீழ்த்துகிறான். இருவரும் நட்பு கொண்டு அரண்மனை அடைகிறார்கள். ஜீவகனுடைய வல்லமேறிந்த அரசன் தன் மக்கள் ஐவர்க்கும் ஆசிரியராக ஜீவகனை ஆக்குகிறான். அந்த நகரத்தை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தன் மகள் கனகமாலையை அந்த அரசன் திருமணம் செய்வித்தான் என்று சொல்லி கனகமாலையார் இளம்பகம் முடிவு வருகிறது. அடுத்து விமலையார் இளம்பகம்.
அந்த விமலையார் இளம்பகத்தில் என்ன அப்படின்னா, தன்னுடைய தாய் விஜயை என்பவள் இந்த பகுதியிலே தான் இருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்ட பின்னாலே அவன் தண்டகாரண்யம் என்ற இடத்தை அடைகிறான். அந்த தண்டகாரண்யம் என்ற இடத்தை அடைந்து தன்னுடைய தாயை கண்டு அவன் பணிந்தான். விஜயை தன் மகனிடம் கோவிந்தனுடைய துணையை கொண்டு கட்டியங்காரனை வெல்ல வேண்டும் என்று ஆணையிடுகிறாள். இந்த கோவிந்தன் என்பவன் யார் என்று சொன்னால், விஜய்க்கு அண்ணன் முறை, ஆக இவனுக்கு தாய்மாமன் முறை. ஆகையினாலே காட்டிலே நோன்பு நூற்று கொண்டிருந்த, தண்டகாரண்யத்தில் நோன்பு நூற்று கொண்டிருந்த தன்னுடைய தாய் விஜயை கொண்டு போய் கோவிந்தன் இருக்கின்ற நகரத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு தன்னுடைய தோழன்மாரோடு ராஜமாபுரத்திற்கு புறஞ்சோலையிலே சென்று தங்கியிருக்கிறான். தன் தோழர்களை அந்த இடத்தில் இருக்கச் செய்துவிட்டு தான் மட்டும் வேற்று உருக்கொண்டு ராஜமாநகரத்தை அடைகிறான். அடைத்து வணிகர் தெருவிலே செல்கிறான். அப்பொழுது சோலையிலே பந்தாடி விளையாடி கொண்டிருந்த விமலை என்பவள் ஜீவகனுடைய பேரழகிலே மயங்குகிறாள். அப்படி விமலையை கண்ட ஜீவகனும் மயங்கினான். அந்த தெருவிலே விமலையின் தந்தையாகிய சாகரதத்தன் கடையிலே ஜீவகன் வந்து அந்த இடத்திலே இருக்கிறான். அதுவரை அந்த விமலையனுடைய தந்தையின் கடையிலே எந்த விதமான வியாபாரமும் ஆகாமல் பண்டங்கள் அப்படியே இருந்தன. ஜீவகன் வந்தவுடனே அனைத்து பண்டங்களும் கடையிலே விற்று தீர்ந்தன. அப்பொழுது அதாவது கனி என்று சொன்னால் ஜோதிடன் ஒருவன் ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தானாம் அந்த வணிகரிடம், எவன் ஒருவன் உன் கடைக்கு வந்தபோது பண்டங்கள் எல்லாம் விற்று தீர்கின்றனவோ அவன்தான் உன் மகளுக்கு கணவன் என்று சொன்னானா. ஆகையினாலே ஜீவகனை அழைத்து சென்று தன்னுடைய மகள் விமலையை மனம் செய்வித்தான் என்று அந்த இலம்பகம் முடிகிறது. அதுக்கடுத்து சுரமஞ்சியார் இலம்பகம். இந்த சுரமஞ்சியார் இலம்பகம் என்னன்னு சொன்னால், இந்த சுரமஞ்சரி என்பவளும் குணமாலை என்பவனும் நெருங்கிய தோழிமார்கள். ஆக சுரமஞ்சரி குணமாலை திருமணம் முடித்தவுடனே, ஆக சுரமஞ்சரி அவனை அடைய முடியாமல் இருந்ததனாலே அவள் தவம் செய்ய சென்றிருக்கிறாள். என்ன தவம் செய்ய சென்றாள் என்று சொன்னால், ஜீவகனை அடைவது ஒன்றே தன் குறிக்கோள் என்று தவம் செய்தாள். இந்த நிலையில் ஜீவகன் விமலையை திருமணம் செய்து அந்த கோலத்தில் இருக்கிறான். இதை கண்ட தோழர்கள் மகிழ்ந்து ஜீவகனை, ஐயா நீ காமனேதான், ஏனென்றால் இத்தனை பெண்கள் உன்னை திருமணம் முடித்திருக்கிறார்கள். அவன் இப்படி இருந்தவுடனே இதையெல்லாம் கேட்ட புத்திசேனன் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழன் ஒரு வியப்பான செய்தியை சொன்னான். நீ இத்தனை பெண்களை மணந்தது ஒன்று ஆச்சரியமில்லை ஐயா. இதோ இந்த ஊரிலே சுரமஞ்சரி என்ற ஒருத்தி இருக்கிறார். எந்த ஆடவனை கண்டாலும் அவள் வெறுக்கிறாள். நீ அவளை மனம் மாற்றி திருமணம் முடித்தாள், அப்பொழுதுதான் உன்னை காமன் என்று ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிறாராம். அப்படிப்பட்ட நிலையிலே இவன் என்ன செய்கிறான், சுரமஞ்சரி இருக்கின்ற இடத்திற்கு செல்லுகிறான். நாளையே அவளை மயக்கி நான் காமகோட்டம் அழைத்து விடுவேன் என்று அங்கே வஞ்சினம் கூறுகிறான். அப்படி சொல்லி முதிய பார்ப்பன வடிவம் கொண்டு சுரமஞ்சனுடைய வாயிலை அடைந்தான். தோழிமாரெல்லாம் இவனுடைய வருகையை சொன்ன உடனே, முதிய பார்ப்பனன் தானே, சரி அவனை பார்க்கலாம் என்று சொல்லி, அதனால் தன்னுடைய நோன்புக்கு இழுக்கில்லை என்று சொல்லி கருதி அவனை அழைத்து வந்து விருந்து ஓம்பினாள். அப்படி விருந்து ஓம்பிய உடனே அந்த முதிய அந்தணன் வடிவத்தில் இருந்த ஜீவகன் காமகோட்டத்திற்கு அவளை வருமாறு அழைத்து தந்திரம் செய்து தன்னுடைய உண்மையான உருவத்தை காட்டி அவளையும் மணந்தான் என்ற செய்தி இருக்கிறது. ஆக அதற்கடுத்து சுரமஞ்சியார் இளம்பகத்தை அடுத்து மண்மகள் இளம்பகத்தில் படை திரட்டி கொண்டு போய் மண்மகளாகிய அந்த பூமாதேவி இருக்கிறாளே அவளை அவன் அடைந்து, அதாவது கட்டியங்காரனை வென்று அந்த நாட்டுக்கு அரசனாகிய செய்தியெல்லாம் மண்மகள் இளம்பகத்தில் சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து பூமகள் இளம்பகத்தில் அவள் முழுக்க நல்ல முறையில் ஆட்சி செய்த நிகழ்ச்சியை பூமகள் இளம்பகம். அடுத்து இலக்கணையார் இளம்பகம் என்பதும் அப்பாறு அந்த கட்டியங்காரனுடைய வென்றதோடு மட்டுமல்லாமல் இலக்கண முறைப்படி நாட்டை ஆட்சி செய்த அந்த செய்தியை ஆசிரியர் சொல்லுகிறார். அடுத்து இலக்கணை என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணையும் அவன் மணந்ததாக இங்கே ஆசிரியர் சொல்லுகிறார். ஆக இப்படி 8 பெண்களை அவன் மணந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. ஆக
8 பெண்கள் யார் என்று சொன்னால் ஏற்கனவே நான் சொன்னது போல கோவிந்தை என்பது யார் என்று சொன்னால் தன்னுடைய தோழனுக்கு மணம் முடித்து கொடுத்தவள். மீதி இருந்த 7 பேரோடு 8ஆம் அவளாக இங்கே இலக்கணை என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணம் முடித்தது. இப்படி 8 பெண்களை மணம் முடித்ததோடு அவன் ஆட்சியை பிடித்ததையும் ஒரு பெண்ணினுடைய பெயரிலே சொல்லுகிறார். அதே மாதிரி கல்வி கற்றதையும் ஒரு பெண்ணின் பெயரிலே சொல்லுகிறார். இப்படி காம இன்பம் கசிய கசிய பாடியிருக்கிறார். கடைசியில் இந்த ஜீவகனுக்கு இந்த காம இன்பத்திலே வெறுப்பு வந்து அவன் முக்தி அடைவதற்கான வழியை சமண சமய அமைப்பிலே கண்டான் என்று சொல்லி அப்படி அவன் கடுமையாக நோன்பு நோற்று முக்தி அடைந்த செய்தியை முக்தி இலம்பகத்திலே சொல்லியிருக்கிறார். ஆக இப்படி எல்லாவற்றுக்கும் மேலானது எது என்று சொன்னால் சமண சமய கொள்கைகள்தான். அந்த சமண சமய கொள்கைகள் என்ன என்றால், அதாவது ஓர் அரசனாக இருப்பவன் அமைச்சரை ஆராய்ந்து அவனை அமைச்சனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி. அடுத்து 2வது பெண்வழிச்சேரல் என்பது பெரும் துன்பத்தை தரும் என்ற சமண சமய செய்தி. அடுத்து 3வதாக தன்னுடைய ஆட்சியருடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும். யார் ஆள்கிறார்களோ அந்த ஆட்சி ஆள்பவருடைய கட்டளைப்படி நடப்பதுதான் கொள்கை என்று சொல்லக்கூடிய ஒரு சமண கொள்கையை இங்கே ஆசிரியர் திருத்தக்க தேவர் விளக்கி இருக்கிறார். மேலும் பகைவனை வெல்ல வேண்டுமென்றால் காலமும் இடமும் வரும் வரை காத்திருக்க வேண்டும். அதுவரை யாரிடமும் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடாது என்பதை இந்த சிவக சிந்தாமணியிலே திருத்தக்க தேவர் விளக்கி இருக்கிறார். அடுத்து சமணத்துக்கே உரிய கொள்கையாக எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற செய்தி. அடுத்து நன்றி மறவாமை என்பது வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் இங்கே விளக்கி இருக்கிறார். முக்தி இலம்பகத்திலே முழுமையாக அந்த அருகதேவனுடைய வழிபாடு, நோன்பு இருப்பது, துறவு மேற்கொள்வது ஆக இல்லற வாழ்க்கையை காட்டிலும் துறவற வாழ்க்கை தான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய சமண தத்துவத்தை இங்கே விளக்கி இருக்கிறார். ஆக சமண சமயம் இல்லறத்தை விட துறவறமே மேலானது என்ற கருத்தை விளக்குவது. ஆகையினால்தான் சமணர்களை 2 வகையாக பிரித்தார்கள். இல்லற வாழ்க்கையை வாழ்பவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் வெள்ளை ஆடை உடுத்தி எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அடுத்து துறவு வாழ்க்கை மேற்கொண்டவர்கள் யாரும் இல்லாத தனியாக இருக்கின்ற கற்பாறைகள் இருக்கக்கூடிய மலைகளிலும் குகைகளிலும் தங்கி அவர்கள் ஆடை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். ஆகையினால அவர்களை என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா திகம்பரர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அம்பரம் என்றால் ஆடை, திகம்பரம் என்று சொன்னால் திக்கையே ஆடையாக உடுத்தியவர்கள் என்ற பொருளிலே அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். ஆடை உடுத்தி இல்லற வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை சுவேதாம்பரர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக இந்த சமணம் என்பது வடநாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு பரவிய ஒரு சமயம். தமிழ்நாட்டிலே தமிழுக்கு சமணர்கள் பெரும் தொண்டாற்றி இருக்கிறார்கள். இதை மயிலை சீனி வேங்கடசாமி என்பவர் சமணமும் தமிழும் என்ற ஒரு நூலிலே மிக அழகாக விளக்கி இருக்கிறார்கள். இப்படி சீவக சிந்தாமணி என்பது உண்மையிலே அற்புதமான ஒரு காப்பியமாக தமிழிலே திகழ்கிறது. அடுத்து சிந்தாமணி என்பது தேவலோகத்தில் இருக்கின்ற ஒரு மணி என்றும், அது எப்படி அங்கே இருக்கின்ற அந்த கற்பகத்தரு வேண்டியதெல்லாம் கொடுக்குமோ அதுபோல வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சிந்தாமணியினுடைய பெயர் இங்கே இந்த நூலுக்கு அமைந்திருக்கிறது என்றெல்லாம் சிலாகித்து கூறுபவர்கள் இருக்கிறார்கள். ஆக அற்புதமான ஒரு காப்பியமாக இது திகழ்கிறது. கடைசியிலே ஜீவகன் முக்தி அடைந்தான் என்பதோடு இந்த நூல் முடிகிறது. ஆக ஜீவகனுடைய முழு வரலாறு இந்த கதையிலே சொல்லப்படுகிறது. இதை படிப்பதனால என்ன பயன் என்று சொன்னால், நாம் சமண சமய தத்துவத்தை அறிந்து கொள்வதோடு மட்டுமன்றி இந்த காம இன்பம் எப்படி, அதாவது காமத்தை அனுபவித்தவனுக்கும் துன்பம் தருகிறது, பிறர்க்கும் துன்பம் தருகிறது என்பதை விளக்கக்கூடிய ஒரு சமணத்தினுடைய ஒப்பற்ற தத்துவமாக இந்த நூல் விளங்குகிறது. இருந்தாலும் சிந்தாமணி எப்படி
எல்லாராலும் போற்றப்படுகிறதோ அதுபோல சீவக சிந்தாமணியும் எல்லோராலும் போற்றப்படுகின்ற நூலாக இருந்திருக்கிறது. இதனுடைய காலத்தை கிபி 9ஆம் நூற்றாண்டு என்று கணிக்கிறார்கள். ஆக சீவக சிந்தாமணியை அனபாய சோழன் படித்த பொழுது அதை பார்த்து சேக்கிழார் அவனை மடைமாற்றம் செய்து அவனுடைய வேண்டுகோளால் பெரிய புராணம் இயற்றினார் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறதல்லவா. ஆகையினாலே இன்றைக்கும் ஐம்பெருங்காப்பியங்களிலே எப்படி சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியமாக திகழ்ந்து எல்லோரை மகிழ்விக்கிறதோ அதுபோன்று சீவக சிந்தாமணியும் ஒரு புதுமையான ஒரு யாப்பினை புகுத்தி இன்றைக்கு எல்லோரை மகிழ்விக்கிறது. ஆகையினால் தமிழர்களாக பிறந்த நாம் சீவக சிந்தாமணியை மறவாமல் கற்க தலைப்பட்டோம் என்று சொன்னால் அதனுடைய ஆழ்ந்த அந்த புலமையிலும் சரி, ஆழ்ந்திருக்கின்ற கவி உள்ளத்திலும் சரி, அங்கே இருக்கின்ற பாடல் இன்பத்திலும் சரி நாம் நன்கு தமிழ்ச்சுவையை நுகரலாம் என்று சொல்லி இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.